அம்மா டைம் ஆயிடுச்சு, பஸ் வர போகுது. ரெடி ஆயிடுச்சுடா, இதோ வந்துட்டேன். பிரசாத். வினோ, பிரேக்ஃபாஸ்ட் ரெடியா? ரெடியா இருக்கு, வா சாப்பிடலாம். இன்னையில இருந்து ஆபீஸ் போறியா? ஆமா, சிவானியா பஸ்ல ஏத்தி விட்டுட்டு நம்ம 2 பேரும் சாப்பிட்டுட்டு கிளம்பலாம். நீ என்ன டிராப் பண்ணிடு. ரெஸ்ட் எடுத்துக்கோ, 1 வீக் கழிச்சு போலாம்ல. இப்பவே அதிகமா ரெஸ்ட் எடுத்தாச்சு, போதும் பிரசாத். அவசரமா ஆபீஸ் கிளம்புறேன்னு சொல்லிட்டு உடம்புக்கு எடுத்துக்காத. எனர்ஜி லெவல்னு ஒண்ணு இருக்குல்ல. என்னோட எனர்ஜி லெவல் இப்ப ஃபுல்லா இருக்கு. எப்போ என் பொண்ணு என்னோட சாரிய அக்செப்ட் பண்ணாலோ அப்பவே ரிஃப்ரெஷ் ஆயிடுச்சு. டாடி, No. நான் உன்கிட்ட பேச மாட்டேன். நான் உன் மேல கோவமா இருக்கேன். ஏன் டாடி? அம்மாவை ஏன் மன்னிச்ச? அதனாலதான். அம்மாவும் பாவம் இல்ல, அதுவும் இல்லாம எல்லாரும் நம்ம அம்மாக்கே சப்போர்ட் பண்றாங்க. பேசணும், சண்டை போடக்கூடாதுன்னு ஒரே அட்வைஸ். அப்புறம் யோசிச்சு பார்த்தேன், அம்மா மன்னிக்கிறது தப்பு இல்லைன்னு தோணுச்சு, அதான் மன்னிச்சிட்டேன். ஒரு வார்த்தை டாடி கேட்டியா? கேட்கல. அப்ப உனக்கு அம்மாவை தான் பிடிக்குது. நீ அம்மா புள்ள. ஆமா, நான் அம்மா பொண்ணுதான். அப்போ இனிமே டாடி கிட்ட நீ எதுவும் கேட்க மாட்ட, விளையாட மாட்ட? அப்படி இல்ல டாடி, கேட்பேன். ஆனாலும் நான் பொண்ணு தானே, அப்ப நான் அம்மா செல்லமா தானே இருக்கணும். எப்போதுமே கேர்ள்னா அப்பா செல்லம், பாய்னா அம்மா செல்லம். ஓ அப்படியா? எனக்கு தெரியாதுல்ல, பாய் இருந்திருந்தா தெரிஞ்சிருக்கும். அப்பா, நான் 2 பேருக்கும் செல்லமா இருந்துடுறேன். அம்மா போதுமா? சரி, ஓகே, நீ போய் ஷூ போடு. அவ என்ன மன்னிச்சது உனக்கு பிடிக்கல? அப்படி இல்ல, பிடிக்கவும் இல்ல. இந்த ஒரு விஷயம் வீட்டுல பெரிய பிரச்சனையாடும் நினைச்சேன். ஆனா அப்படி போகல. கடைசியா அப்பா புள்ளையா இருந்த சிவானி அம்மா புள்ளையா மாறிட்டா. இதுல இருந்து என்ன தெரியுது? உன் வேல்யூ கம்மி ஆயிடுச்சு. இனிமே நீ எங்க 2 பேருக்கு நடுவுலயும் சரி, ப்ராப்ளத்துக்குள்ளயும் சரி, இனி உள்ள வர முடியாது. பரவாயில்ல, எத்தனை நாளைக்குன்னு பார்க்கலாம். உனக்குள்ள லைட்டா பொறாம தெரியுது, தொடச்சுக்கோ. இது பொறாம இல்லம்மா, உண்மை. சிவானிய பத்தி உன்னை விட எனக்கு நல்லா தெரியும். அவ உன்னை முழுசா மன்னிச்சிருக்க மாட்டா. ஏன்னா அவ உன்ன மாதிரி குணத்திலயும் சரி, பிடிவாதத்திலயும் சரி. இல்ல பிரசாத், அவ என்ன மாதிரி இல்ல, எங்க அம்மா மாதிரி. கொட்டினா பாசம், கோவம் எல்லாத்தையும் மொத்தமா கொட்டிடுவா. மம்மி, மம்மி, ஸ்கூல் பஸ் வந்துருச்சு. பை, நான் கிளம்புறேன். டாடி பை. காமாட்சி, என்னங்க? இங்க வாமா. என்னப்பா இது, கையில செடி எடுத்துட்டு வந்திருக்க? வாங்கன்னுடா. அதான் ஏதுன்னு. என் கூட வேலை பார்க்குற டிரைவரோட பையனுக்கு இன்னைக்கு கல்யாணம். முடிஞ்ச உடனே எல்லாரும் கியூல நிக்க வச்சு மாங்கன்னு கொடுத்து அனுப்பிச்சாங்க. அது சரி, அது எங்க எடுத்துட்டு வந்தீங்க? வர வழியில எங்கேயாவது நட்டு வச்சுட்டு வர வேண்டியது தானே? அடியே, நான் ஒவ்வொரு தடவையும் டெப்போவில் பஸ் எடுக்கும் போதும் முன்னாடி இருக்கிற பஸ்ஸோட பின்னாடி வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம்னு எழுதியிருக்கும். அதை படிச்சுட்டு தான் நான் பஸ்ஸே எடுப்பேன். எனக்கு மனசுக்குள்ள ரொம்ப நாளா ஒரு ஆசை, ஒரு மாமரம் வீட்டில் வளர்க்கணும்னு. அதான் நீ கொடுத்த உடனே வாங்கிட்டு வந்துட்டேன். வாங்கிட்டு வந்தீங்க சரி, இத நடு வீட்டுல வச்சு வளர்ப்பீங்களா? வளர்க்க இடம் இருக்கணும், வாங்கணும்.
வெளியில வண்டி நிப்பாட்டவே இடம் இல்ல. இதெல்லாம் குடுக்கறவங்க கிட்ட சொல்ல முடியுமா? அவங்களே வலுக்கட்டாயமா கையில கொடுத்து அனுப்பிச்சுடுறாங்க. அப்பா, நீ எப்போ கல்யாணத்துக்கு போனாலும் மொய் வைக்காம ஏமாத்திட்டு வர மட்டும் தெரியுதுல, இதை சமாளிச்சுட்டு வர முடியாதா? டேய், உனக்கு உங்க அம்மாவை தாண்டி வாயிடா. அவ எதை கத்து கொடுக்கறாளோ இல்லையோ, நல்ல கேள்வி கேட்க மட்டும் கத்து கொடுத்துருக்கா. அவன் கேக்குறதுல என்ன தப்பு? இந்த மாஞ்செடியை நட்டு வச்சுட்டு வீட்டை காலி பண்றப்ப மரத்தை புடுங்கி எடுத்துட்டு போய் வேற வீட்டுல நட்டு வைக்க முடியுமா? சொந்த வீடா இருந்தா மரத்தை சுத்தி வச்சு வளர்க்கலாம். சொந்த வீட்டுக்கு எங்க போறது? தங்கச்சி, என் மச்சான் எங்கேயும் போக வேணாம். அவருக்கே சொந்த வீடு இருக்கும்போது அவர் ஏன் மத்தவங்க கிட்ட போனோம்? சொந்த வீடு? ஆமா, நீ எங்க கிளம்பிட்ட? ஊருக்கு தான் மச்சான். போய் முதல் வேலையா பொண்ணு போட்டோவை அப்பா கையில காட்டி ஓகே பண்றேன். கையோட கையா அப்படியே உங்க சொந்த வீட்டு பத்திரத்தை வாங்கிட்டு வந்து உங்க கையில கொடுக்குறேன். அந்த மாங்கன்னை கொடுங்க மச்சான். இதை எடுத்துட்டு போய் உங்க சொந்த வீட்டுல நட்டு வைக்க. அது வளர்ந்து மரமாகி நிழல் தரும்போது அந்த நிழல்ல நீங்க கைத்துக்கட்டுல போட்டு அப்படியே மல்லாக்க படுத்துக்கிட்டு கால் மேல காலை போட்டு ராஜா மாதிரி ஆட்டிக்கிட்டே இருக்கணும். அதை நான் பார்க்கணும். அண்ணே, நீ சொல்றதெல்லாம் கேக்குறதுக்கு நல்லா தான் இருக்கு. ஆனா அது நடக்கணும்ல. என்ன தங்கச்சி, பொசுக்குன்னு இப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்ட? நம்ம அப்பாவை பத்தி தெரியாது. அவரு ஒரு வாக்கு கொடுத்தாருன்னா எப்படி காப்பாத்துவாருன்னா? உங்க அப்பா தானே? அது ஒண்ணும் இல்ல மாப்பிள்ள, முதல்ல உங்ககிட்ட நான் பேசலான்னு இருந்தேன். சரி, கல்யாணம் முடிஞ்சு பேசலாமே நான் அமைதி ஆகிட்டேன். இப்போ 14 பவுன் போட்டிருக்கேன். ஒரு மாசத்துல அறுவடை முடிஞ்சு 11 பவுன் போட்டுருவோம்ல. ஏற்கனவே சொன்ன வாக்கவே காப்பாற்ற முடியல, இதுல இன்னொரு வாக்கு வேற. கிளாஸ்கட்டுக்கே போயிட்டானே. மச்சான், கொடுத்த வாக்க காப்பாத்துறதுல கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம், ஆனா கண்டிப்பா செஞ்சிருவேன். நீ எதுக்கும் கவலைப்படாத மச்சான், எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். இந்த கண்ணு மரமாகி காய் காய்ச்சி அது பழமா மாறி அதை பறிச்சு நீ சோத்துக்கு தொட்டுக்கிட்டு தின்ன போற. இது இன்னும் 10 வருஷத்துல நடக்க போகுது மச்சான். என் நாக்கு கறி நாக்கு கண்டிப்பா நடக்கும். நீ வேணா எழுதி வச்சுக்கோ. நான் கிளம்புறேன் தங்கச்சி. வரட்டா மாப்பிள்ள? வரண்டா. இன்னும் நடந்து முடிஞ்சதையே யோசிச்சுட்டு இருக்கீங்களா? ப்ளீஸ் மேடம், அதுல இருந்து கொஞ்சம் வெளியே வாங்க. நான் நடந்தது எதையும் யோசிக்கல சங்கீதா. என்ன ஸ்ட்ரெச்சர்ல மயக்க மருந்து கொடுத்து அழைச்சிட்டு போனப்ப எதிரில் என் அம்மா நடந்து போன மாதிரியே தெரிஞ்சுது. அது என் மைண்ட்ல இருந்து வெளியே போகவே மாட்டேங்குது. அது உண்மையாவே என் அம்மாவா இல்ல என் கனவான்னு தெரியல. அப்படி ஒருவேளை உங்க அம்மா வந்து உங்களை பார்த்திருந்தாங்கன்னா கண்டிப்பா பேசிருப்பாங்கல்ல. எல்லாம் உங்க மன பிரம்ம மேடம். எங்க அம்மா என்ன பார்த்திருந்தாலும் எங்க அப்பா பேச விட மாட்டாரு. உங்க ஊர் எது மேடம்? தஞ்சாவூர். தஞ்சாவூர்ல இருந்து எதுக்கு சென்னையில வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்க போறாங்க? அங்க இல்லாத ஹாஸ்பிட்டலா? ஒருவேளை வந்திருந்தா? மேடம், நான் 100% சொல்றேன், இது வெறும் பிரம்மதான். ஏற்கனவே பல நாளா பல பிரச்சனைகளோட இருந்தீங்க. உங்களுக்கு மயக்க மருந்து கொடுத்ததுமே அம்மா ஞாபகம் வந்திருக்கு, அவ்வளவுதான். இந்த விஷயத்த பெருசா எடுத்துட்டு யோசிக்காதீங்க. நானும் அப்படிதான் நினைக்கிறேன். ஆனா ஏதோ ஒரு உணர்வு உள்ளுக்குள்ள உறுத்திக்கிட்டே இருக்கு. தேவையில்லாம நீங்க இருக்கிற நிலைமையில மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. நான் ஒரு வழி சொல்றேன். நீங்க முதல்ல போன் எடுத்து ஹாஸ்பிட்டலுக்கு போன் பண்ணுங்க. உங்க அப்பா அம்மா பேர் சொல்லி விசாரிங்க. வந்திருக்காங்களா இல்லையான்னு ஏதாவது ஒரு கிளாரிபிகேஷன் கிடைக்கும்ல. அப்புறம் உங்க மைண்ட்ல அந்த விஷயமே ஓடாது. நான் வேணா போன் பண்ணி கேட்கட்டுமா? இல்ல, நானே கேக்குறேன். ஹலோ டாக்டர், நான் வினோதினி பேசுறேன். வினோ, எப்படிமா இருக்க? உடம்பு பரவாயில்லையா? நான் நல்லா இருக்கேன் டாக்டர். சொல்லுமா, என்ன விஷயம்? எனக்கு ஒரு சின்ன டீட்டெயில் தேவைப்படுது.
கொஞ்சம் விசாரிச்சு சொல்ல முடியுமா? சொல்லு என்ன? உங்க ஹாஸ்பிட்டல்ல நான் அட்மிட் ஆன டேட்ல தனசேகர்னு யாராவது அட்மிட் ஆயிருக்காங்களா? அவரோட வைஃப் பேரு யமுனா. நீ லைன்லயே வெயிட் பண்ணு, நான் உடனே விசாரிச்சு சொல்றேன். ஹலோ, நான் டாக்டர் உமா பேசுறேன். சொல்லுங்க டாக்டர். 18ஆம் தேதி அன்னைக்கு தனசேகர்னு ஒருத்தர் இங்க அட்மிட் ஆயிருக்காரா? அவரோட வைஃப் பேர் கூட யமுனா. ஒரு நிமிஷம். என்ன சொல்றாங்க மேடம்? விசாரிச்சுட்டு இருக்காங்க. ஆமா டாக்டர், அட்மிட் பண்ணிருக்காங்க. ஓ சரிம்மா, ஓகே. வினோ. சொல்லுங்க டாக்டர். ஆமா வினோ, ஹார்ட் ப்ராப்ளத்துக்காக இங்க அட்மிட் ஆயிருந்தாரு. யார் அவரு? உனக்கு சொந்தமா? ஆமா டாக்டர். அவங்க கிட்ட உங்க சொந்தக்காரங்க யாராவது இங்க இருக்காங்களான்னு கேட்டேன். யாருமே இல்லைன்னு சொன்னாங்க. என்ன ஒருவேளை மறந்துருப்பாங்க டாக்டர். என்னாச்சு மேடம்? பிரம்ம இல்ல, உண்மைதான். என் அப்பா தான் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்காரு. அப்ப கிளம்புங்க மேடம், ஹாஸ்பிட்டல் போய் பாத்துட்டு வந்துடலாம். நம்ம போனாலும் அவர் என்கிட்ட பேச மாட்டாரு. இப்போ என்ன பண்றது மேடம்? பெங்களூர் கம்பெனி ஃபைல்ஸ் எடுத்துட்டு வா, செக் பண்ணி மாடல் அனுப்பிடலாம். சூர்யா, இந்த காஃபி குடுமா. எனக்கு ஒரு 50,000 ரூபாய் பணம் வேணும். 50,000? எதுக்கு? உங்ககிட்ட எல்லாத்துக்கும் நான் காரணம் சொல்லிட்டு இருக்க முடியாது. எனக்கு பர்சனல்னு ஒண்ணு இருக்கு. அப்படின்னு உனக்கு பர்சனல்? இங்க பாருங்க, இடத்த கொடுக்க சொன்னீங்க, கொடுத்துட்டேன். இதுக்கப்புறம் நீங்க என்கிட்ட கேள்வி கேட்க எதுவுமே இல்ல. எனக்குன்னு ஒரு இண்டிவிஜுவாலிட்டி உருவாக்கணும். எனக்கும் கனவுகள் இருக்கு, நிறைய ஆசைகள் இருக்கு. தேவையில்லாம இண்டிவிஜுவாலிட்டி கிரியேட் பண்றேன்னு பணத்தை கொண்டு போய் கரியாக்குறதுல எனக்கு உடன்பாடு இல்ல. என்ன டீக்ரேட் பண்றதுல அப்படின்னா உங்களுக்கு சந்தோஷம்? இப்ப நான் ஏதாவது பண்ணணும், எனக்கு பணம் வேணும். என்னால கிச்சனுக்குள்ள உட்கார்ந்து கதவை சாத்திட்டு வாழ முடியாது. உன்னை யாரும் அப்படி வாழ சொல்லல, ஒழுங்கா நேர்மையான வழியில வாழணும்னு தான் சொல்றோம். நான் ஒண்ணு இல்லாத குடும்பத்துல இருந்து வந்தவ தானே. நான் என்ன பண்ணாலும் தப்பான வழியில போற மாதிரி தான் உங்களுக்கு தோணும். தேவையில்லாததெல்லாம் பேசி என்கிட்ட வந்து சண்டையை வளர்க்காத. உனக்கு என்னால பணம் தர முடியாது. உங்களால எனக்கு பணம் தர முடியாதுல? ஓகே, பரவாயில்ல. ஆனா நாளைக்கு வந்து என்கிட்ட கேட்காம எதுக்கு பணம் வாங்கினேன்னு சண்டை போடக்கூடாது, சொல்லிட்டேன். இங்க பாரு லட்சுமி, யாருக்கிட்ட எனக்கு தெரியாம பணம் வாங்க கூடாது. அப்படி மீறி வாங்கின நான் மனுஷனா இருக்க மாட்டேன். உனக்கு நானும் காசு தர மாட்டேன், நீ யாருக்கிட்டையும் கேட்கவும் கூடாது. நான் ஒன்னும் உங்க பேரை சொல்லி யார்கிட்டயும் பணம் வாங்க மாட்டேன். என் பேரை சொல்லிதான் வாங்குவேன். நீங்க வேணா குடுக்கிற எல்லார்கிட்டயும் போய் என் பொண்டாட்டிக்கு பணம் கொடுக்காதீங்கன்னு சொல்லிட்டு வாங்க. நான் எதுக்கு எல்லார்கிட்டயும் போய் சொல்லணும்? உனக்கு என்ன கடன் தானே வாங்கணும், போய் வாங்கு. ஆனா எனக்கு தெரியாதவங்க கிட்ட போய் வாங்கு. நாளைக்கு எவனாவது என்கிட்ட கடனை வந்து திருப்பி கேட்டான், அன்னைக்கு இருக்கடி உனக்கு. பொண்டாட்டி கடன் வாங்கி குடுக்க முடியாம அடிபட்டு செத்தா கூட பரவாயில்ல. ஆனா நீங்க உங்க கையில இருந்து பணத்தை எடுக்க மாட்டீங்க. உங்களை நம்பி கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுக்கு நான் என்ன அடிச்சுக்கணும். கதவை சாத்திட்டேன், கத்த வராம நல்லா அடிச்சுக்க. ஆனா கத்தாத. வெளியே சூர்யா படிச்சுட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம எனக்கும் வேலை இருக்குடி.
அதுக்கு தான் நானும் சொல்றேன், உங்களை மாதிரி எனக்கும் வேலை வேணும்னு. என்னால வீட்ல எல்லாம் உட்கார முடியாது. உன்னை யாரும் வீட்டுல உட்காந்து எனக்கு வடிச்சு போடுன்னு சொல்லல. போய் முதல்ல பிசினஸ் என்னன்னு கத்துக்க. எதுவுமே அடிப்படையில இருந்து தெரிஞ்சுக்கிட்டாதான் சரியா வரும். இடையில கத்துக்கிட்டா எல்லாமே தப்பாதான் போகும். எல்லா விஷயமும் எங்களுக்கும் தெரியும். நானும் கல்யாணத்துக்கு முன்னாடி சின்ன சின்ன வேலைகளை செஞ்சிட்டு இருந்தவதான். புதுசா ஒன்னும் இன்னைக்கு ஆரம்பிக்கல. நான் என்ன சொன்னாலும் நீ கேட்க போறதில்ல. விட்டுரு. உன் விருப்பப்படியே நீ நடந்துக்க. ஆனா தயவு செஞ்சு என்கிட்ட பணம் கேட்காத. நான் எனக்குன்னு ஒரு டைம் டேபிள் போட்டு அதுபடிதான் செலவு பண்ணிட்டு இருக்கேன். உன்ன மாதிரி கொடுக்க எனக்கு மனசு வராது. மொத்தமா என்னால பணம் எல்லாம் கொடுக்க முடியாது. கொடுக்கறதுக்கு என்கிட்ட ஒண்ணுமே கிடையாது. என்கிட்ட சேவிங்ஸ் மணி 250 ரூபாய் இருக்குமா. உனக்கு தேவைப்பட்டதுன்னா அதை வச்சுக்கோ. ஆனா பணத்துக்காக அப்பா கிட்ட சண்டைலாம் போடாதம்மா. நல்லா புரியுற மாதிரி சொல்ற உங்க அம்மாவுக்கு. அவனை பார்த்தாவது நீ திருந்த கத்துக்க. 250 ரூபாய் சேர்த்து வச்சிருக்கான். நான் உங்ககிட்ட காசு கொடுத்தப்பலாம் அதுல இருந்து ஒவ்வொரு ரூபாயை சேர்த்து வச்சிருந்தீங்கன்னா இத்தனை வருஷத்துல இது வரைக்கும் லட்ச ரூபாயை சேர்த்து வச்சிருக்கலாம். இப்ப காசுக்காக என்கிட்ட நிக்க வேண்டிய அவசியம் வந்திருக்காதுல்ல. காசுக்காக மனுஷன் வாழ்ந்தாலே அந்த வாழ்க்கைக்கு அர்த்தம் இருக்காதுடி. நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சுக்கிட்டு குடும்பத்தோட சந்தோஷமா வாழ்றதா முக்கியம். அதை விட்டுட்டு பேரசப்பட்டினா எல்லாத்தையும் இழந்துட்டு நடு ரோட்ல தான் போய் நிக்கணும். சூர்யா, நீ போய் படிடா. சரிப்பா. இங்க பாரு, உன்னை கல்யாணம் பண்ணதுல இருந்து ஏன்டா இவ்வளவு கல்யாணம் பண்ணோம் அப்படின்னு நான் இது வரைக்கும் நினைச்சதே இல்லை. வருங்காலத்திலேயே நான் அப்படி நினைக்க கூடாது. தயவு செஞ்சு என்ன அப்படி நினைக்க வச்சிடாது. எக்ஸ்கியூஸ் மீ, தனசேகர்ங்கிற பேஷண்ட் எந்த வார்டில் இருக்காரு? ஒரு நிமிஷம். ரைட்ல போய் லெஃப்ட்ல திரும்புங்க. சிஸ்டர், ஐசியூ வார்டு எங்க இருக்கு? லாஸ்ட்ல இருக்கு மேம். என்னங்க, நம்ம பொண்ணு உங்களை தேடி வந்திருக்கா பாருங்களேன். என்னங்க? அப்பா, நான் வினோதினி வந்திருக்கப்பா. கண்ணு திறந்து பாருங்கப்பா. அப்பா, என்ன அழ வைக்காதீங்கப்பா. கண்ணு திறந்து பாருங்கப்பா. நான் பண்ணது தப்புதான்ப்பா. என்ன மன்னிச்சிடுங்க. அதுக்காக எனக்கு இவ்வளவு பெரிய தண்டனையை கொடுக்காதீங்கப்பா. என்னால தாங்க முடியாதுப்பா. நான் ஏற்கனவே உங்களை பிரிஞ்சு அனுபவிக்கிற தண்டனை போதும்பா. பிளீஸ்பா, கண்ணு திறந்து பாருங்கப்பா. என்னங்க, நம்ம பொண்ணு உங்க முன்னாடி நின்று அழுதுட்டு இருக்காங்க. அவளை அழ வேணான்னு சொல்லுங்க. நம்மளுக்கு அவளை விட்டா வேற யாரு இருக்கா? அவளை மன்னிச்சு கண்ணை திறந்து பாருங்க. என்னங்க? நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன்ப்பா. நீங்க என்ன மறுபடியும் திட்டிருந்தாலும் உங்க முன்னாடி வந்து நான் நின்னு இருக்கணும்ப்பா. அப்படி வந்து நின்னு இருந்தா இன்னைக்கு நீங்க யாருமே இல்லாத அனாதை மாதிரி இப்படி படுத்திருக்க மாட்டீங்கல்ல.
நான் யார பத்தியுமே யோசிக்காம சுயநலவாதியாவே வாழ்ந்து பழகிட்டேன்ப்பா. என்ன மன்னிச்சிடுங்கப்பா. கண்ணு திறந்து பாருங்கப்பா.